ஜனங்கள் சிக்கிக்கொள்றாங்க. எல்லா கட்டுகளும் கர்த்தாவே அப்பா விடுதலை ஆக முடியாது. நாங்கள் துதிக்கிற எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக முடியாது. நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் அநேகர் அப்பா சபைக்கு வர முடியாத கட்டி வச்சிருக்க ஆண்டவரே எல்லா கட்டுகளும் இந்த காலை வேளையில் அப்பா ஸ்தோத்திரம் எல்லாம் ரிலீஃப் ஆக முடியாது. நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே நீங்க உதவி செய்தல முடியாது. அப்பா அநேகரை துதிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது. அப்பா வாய்களை கட்டி வச்சிருக்க ஆண்டவரே அப்பா துதிக்கிறப்ப ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருக ஆண்டவரே நீங்க பாதுகாத்துக் கொள்வீங்க. அது எல்லாம் அப்பா பிசாசு கட்டி வச்சிருக்கான் எல்லாம் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே துதிக்க ஆராதிக்க போற்ற அப்பா விடுதலையோடு ஆராதிக்க எல்லாம் அப்பா ஜனங்களுக்கு விடுதலை தாங்க. எல்லா கட்டுகள் நீங்கட்டும் ஆண்டவரே சமூகத்துக்கு ஓடி வருகிற ஆசையை தாங்க ஆண்டவரே எல்லா அப்பா ஸ்தோத்திர பொல்லாத கிரைகளும் சண்டை என்கிற கட்டில வச்சிருக்கிற எல்லா கிரைகளும் மாறுபடியான துதிக்கிற ஆண்டவரே அப்பா நீங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் அழுகை செய்கிற தயவுக்காய் நன்றி ஆண்டவரே அப்பா எங்க செவங்களுக்கு அப்படியே செய்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்து நாம பிரேசலோட் ஜெபம் பண்ணுவோம். பிரேசலோட் நமக்கு 12 மணி நேர ஜெபம் வருகிற சனிக்கிழமை நமக்கு நடக்கிறது. அந்த 12 மணி நேர ஜெபத்தை கர்த்தர் அவர் விதமாய் நமக்கு ஆசீர்வதித்து தரணும். சோர்வில்லாமல் தேவ மகிமையின் பிரசனத்தினால் எல்லாரும் நிரப்பப்பட்டு நல்ல தொய்வில்லாமல் ஜெபிக்க இந்த இந்த ஈரோடு மாவட்டம் ஒரு பெரிய எழுப்புதலை அடைய வேண்டும். ஸ்தோத்திரம். ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஸ்தோத்திரம் மனம் திரும்புதலோடு கூட தேவன் சந்நிதியிலே அவர்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லலாம். நிறைய ஜெப குறிப்புகளை எல்லாம் வைத்து ஜெபிக்க போகிறோம். அந்த நாளிலே கர்த்தர் இயற்கைகளை எல்லாம் நமக்கு சாதகமாக்கி தரணும். அந்த ஆடிட்டோரியத்தை ஸ்தோத்திரம் கர்த்தர் பரிசுத்தமாகணும். தேவனுடைய ஆளுகைக்குள்ள தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தேவன் அதை கொண்டு வர வேண்டும். அதே போல தடைகள் எதுவும் வராதபடிக்கு ஜனங்களுடைய பிரயாணங்களிலே கர்த்தருடைய கரை இருக்கணும். நடத்துகிற ஊழியக்காரர்கள் மேல கர்த்தருடைய அபிஷேகம் வல்லமையாய் கிரியை செய்ய வேண்டும். அதே போல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அதனுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கணும். இதுல ஒரு மனிதன் ஆவியை கர்த்தர் எல்லாருக்கும் தரணும். தேவன்தான் அசைவாட வேண்டும். ஸ்தோத்திரம் பிரைசலார். சத்துருடைய எந்த விதமான குறுக்கிடுதலும் இதுல இல்லாதபடிக்கு தேவன் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த ஜெபத்துக்கு பின்பதாக இந்த 10 தாலுகாவிலும் ஒரு பெரிய மாற்றங்களை பிரைசலா பெரிய ஒரு அறுவடையை கர்த்தர் நமக்கு தரும்படியாக ஸ்தோத்திரம் பெரிய எழுப்புதல் கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் பிரைசலார் ஆலயத்தை நோக்கி வர கர்த்தர் அப்படிப்பட்ட 10 தாலுகாவிலே உதவி செய்ய வேண்டும். இந்த 12 மணி நேர ஜெபத்தை தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக தேவன் கிரியை நடப்பிக்கும்படியாக ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக ஸ்தோத்திரம் ஜெபிக்க வருகிற தேவனுக்கு சித்தமான பிள்ளைகள் ஜெபிக்க வருகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக உற்சாகத்தோடு கடைசி வரைக்கும் அவர்கள் நின்று ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அதற்காக யாராவது ஒருவர் நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே நல்லவரே வல்லவரே இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த புதிய நாளை உடைய கரத்திலிருந்து எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தீரே ஸ்தோத்திர சுவாமி. ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திர சுவாமி. அதிகாலையிலே ஆண்டவரே இதற்கு சகாயம் பண்ணுகிறார் என்ற வசனத்தின்படி தேவாவியானவர் இந்த நாளில் எங்களுக்கு புதிதான சகாயங்களை நீங்க கொடுக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே அப்பா உடைய ஊழியக்காரர்களை ஆண்டவரே கொண்டு நீர் முன் ஏற்படுத்தி கொடுத்த ஆண்டவரே இந்த ஜெப ஆண்டவரே 12 மணி நேரம் ஜெபத்துக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன் துதிக்கிறோம். ஆண்டவரே நீர் முன் குறித்த திட்டத்துக்காய் ஸ்தோத்திர சுவாமி. ஆண்டவரே ஆம் தகப்பனே அப்பா நினைவுக்காக ஆண்டவரே நீர் உடைய அப்பாத ஊழியக்காரர் ஆண்டவரே நீர் அனுப்பி ஜெபிக்கும்படியாக கிருபை பாராட்டி நீர் இந்த அழிவு விலைக்கு தப்புவித்தீரே சுவாமி. இந்த ஜனங்கள் அந்த தேசத்தை ஆண்டவரே அழிக்காதபடிக்கு ஆண்டவரே ஜெபிக்கும்படியாக நீங்க உபவாசத்தை நீங்க ஏற்படுத்தி அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுத்தீரு. வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாது 1,10,000 ஜனங்களுக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ என்று சொல்லி ஆண்டவரே நீர் ஏற்படுத்தின இந்த ஜபத்தின் மூலம் அந்த தேசம் பாதுகாக்கப்பட்டதே ரட்சிக்கப்படப்பட்டதே சுவாமி. அப்படியாக இந்த நாளில் ஆண்டவரே எங்க ஊழியக்காரங்களை ஆண்டவரே நீங்க நியமித்து அப்பா அங்க என்னோட மாவட்டத்துக்கு நீங்க எழுப்புதலுக்காகவும் ரட்சிப்பு
ரட்சிப்புக்காகவும் பாதுகாப்புக்காகவும் நீர் ஏற்படுத்தின இந்த நல்ல ஆண்டவரே ஜெபத்துக்காகவும் ஸ்தோத்தரிக்கிற இந்த மீட்டிங்காகவும் ஸ்தோத்தரிக்கிற நல்லவரே நல்லவரே, எங்க தேசத்தின் மேல எங்க ஈரோட்டின் மேல நீங்க வைத்த அன்புக்காக உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கட்டுகள் எல்லாம் தெரிபடும்படியாக ஆண்டவரே, ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாக, பிசாசின் தந்திரங்கள் முறியடிக்கப்படும்படியாக ஆண்டவரே, அப்பா, இரவும் பகலும் ஆண்டவரே, தூங்காத இந்த ஜாமக்காரன் நீங்க ஏற்படுத்தினீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஊழியக்காரருக்குள்ளும் நீங்க கொடுத்த பாரத்துக்காக ஸ்தோத்திரம் 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 சுவாமி. தேவாவியானவர் அந்த நாள்ல கூட சுவாமி சனிக்கிழமை நம்முடைய ஆண்டவரே பிரசன்னம் அந்த டீச்சர் ட்ரைனிங் ஆண்டவரே இன்ஸ்டியூட் மேல ஆண்டவரே வரும்படியாய் செபிக்கிற சுவாமி. அதுக்கு விரோதமாக ஆண்டவரே கிரியேச்சு நினைக்கிற வானமண்டலத்தில் கொள்ளாத சேனைகளை இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கிற சுவாமி. எவ்வளவு பிரயாசப்பட்டு ஆண்டவரே, எவ்வளவு ஆயத்தங்களோட ஆண்டவரே ஜெபங்களோடு நடக்கிற இந்த ஆண்டவரே வாஸ் ஜெபத்தின் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே, உடைய அபிஷேகம் இந்த இடத்துல நிரம்பும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஆண்டவரே தேவன் பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அநேகர் ஆண்டவரே அப்பான்னு ஃபாஸ்டிங் டேஸ்ல கூட இருந்து வர்றாங்க சுவாமி. ஒவ்வொருவரும் நீங்க பலப்படுத்துங்க மாம்சத்துல ஆண்டவரே. இன்னும் அதிகமான உற்சாகத்தை நீங்க கொடுங்க சுவாமி. ஆவியில உற்சாகத்தை கொடுங்க சுவாமி. அப்பா, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, இந்த 10 ஊழியக்காரர்களுக்கும் ஆண்டவரே ஒரு மனதின் ஆவியை கொடுங்க சுவாமி. ஆண்டவரே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கு, ஒருவர் ஒருவர் தாங்கவோ ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருவருடைய ஊழியத்துக்காக ஒருவர் ஜெபிக்கவும் என் தகப்பன் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. தடைகளை நீக்கி போடுங்க சுவாமி. ஜனங்களை கொண்டு வாருங்க சுவாமி. ஆண்டவரே அப்பா, ஒரு அசைவு உண்டாகட்டும் சுவாமி. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த இடத்துல ஒரு அசைவு உண்டாகட்டும் சுவாமி. தேவனே அப்பா, அந்த உலகத்துல எத்தனையோ காரியங்களுக்காக நேரத்தை இருக்கிறார்கள் சுவாமி. ஆனால் இந்த மாதிரியான ஆண்டவரை எழுப்புதலுக்காகவும் உம்முடைய திட்டத்துக்காகவும் நிறைவேற்றுகிற இந்த காரியங்களுக்காக ஆண்டவரை எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும்படியாய் ஆண்டவரே, ஜனங்களுடைய நேரங்கள் கொடுக்கப்படும்படியாய் ஆண்டவரே தகப்பனே, ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் சுவாமி. ஆண்டவரே, எல்லா ஈரோடு மாவட்டமே திரும்பி பார்க்கும்படியான ஒரு இது ஆண்டவரே அப்பா, ஒரு எழுப்புதல் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் சுவாமி. ஆண்டவரே, நீ என்ன காரியத்துக்காக ஏற்படுத்தினீரோ ஆண்டவரே, உடைய திட்டத்தின்படி முன்கிருத்த தீர்மானத்தின்படி நிறைவேறும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே, இறங்குங்க சுவாமி. தேவைகளை சந்திங்க ஆண்டவரே, தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. அப்பா, உடைய தரிசனத்தின்படி ஓடுகிற உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, நீங்க அதை ஆசீர்வாதமாக்கி கொடுங்க, சமாதானமாக்கி கொடுங்க சுவாமி. ஆண்டவரே, கால சூழ்நிலைகளை எல்லாம் நீங்க சமாதானமாக்கி கொடுங்க சுவாமி. நல்ல அட்மாஸ்பியர், நல்ல ஆண்டவரே ஆவிக்குரிய அட்மாஸ்பியரை நீங்க கொடுங்க சுவாமி. வருகிற ஒவ்வொருவருக்குள்ள ஆவியானவர் நிரம்பும்படியாய் ஜெபிக்கிற உடைய அபிஷேகத்தினால் அவங்க ஜெபிக்கும்படியாய் ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிற சுவாமி. ஆண்டவரே, ஆயுதத்தோடு ஜெபத்துக்கு ஆயுதத்தோடு வரும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே, சத்துருடைய சகல வல்லமைகளை முறியடிக்கும்படியான கிருபைகளை கொடுத்து வழி நடத்துங்க சுவாமி. சிலுவையின் மேல வெற்றி சிறந்த துரைத்தனங்களை அதிகாரங்களை முறித்து கொண்டு ஆண்டவர் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்த ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே. எங்களுக்கு உமக்குள்ளே எங்கள் அடங்கி இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, நீங்க தயவு பாராட்டுங்க ராஜா. எல்லா தடைகளை நீக்கி போடுங்க, ஆசீர்வாதமாக்கி கொடுங்க சுவாமி. ஜெபம் முடிந்த உடனே ஆண்டவரே, நிச்சயமாகவே அந்த நல்ல செய்திகளை ஆண்டவரே, ஆத்து மறுபடியும் செய்திகளை நாங்கள் காணும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருடைய சபைக்குள்ளும் ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் நீங்க கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற தகப்பனே. பாளையத்தை சுற்றிலும் இயேசுவின் நாமத்தில் ரத்தம் தெளிக்கப்படுவதாக ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு தேவ பாதுகாப்பு உண்டாகும்படிய ஜெபிக்கிற ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம், உடைய தயவு ஆண்டவரே, உடைய கிருபை, இரக்கம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் சுவாமி. உடைய தூதர்களை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க தேவனே. ஆண்டவரே, நிச்சயமாகவே சுவாமி உடைய சித்தம் செய்யும் போது ஆண்டவரே, பரலோகத்தை அவர்கள் சந்தோஷப்படுத்துகிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, உடைய பரலோகம் சந்தோஷப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசுவாசிகளையும் விடுதலையாக்கி கொண்டு வாங்க, ஜெபிக்கிறவர்களை கொண்டு வாங்க. உடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ள ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே. இதற்காக துதிக்கிற சுவாமி. நன்றி தகப்பனே. வழிகளை வாய்க்கு பண்ணுங்க. பரலோகத்தின் தேவனான ஒரு காரியத்தை கைகூடி வர பண்ணுங்க சுவாமி. ஜெயத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, விடுதலையை கொடுங்க சுவாமி. தேசம் ரட்சிக்கப்படும்படியாகவும் எழுப்புதல் உண்டாகும்படியாகவும் என் தேவன் அசைவை ஏற்படுத்துங்க ராஜா. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் சுவாமி. ஜெபத்தை கேட்டு விண்ணப்பங்களை கேட்டு நீங்க அப்படியே செய்கிற தயவுக்காக உமக்கு கோடாகோடி நன்றிகள் தேவனே. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டே கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம்.
ஆண்டவரே எங்களுக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற வேண்டும். ஆண்டவரே புதிய ஆண்டினுடைய ஆண்டவரே வாக்குத்தத்தங்களை எங்களுக்கு தந்து ஆசீர்வாதமா எங்களை நடத்தணும்ப்பா. இந்த வருஷம் எல்லாம் எங்களை அற்புதமா நடத்துனீங்க. உங்களுடைய வாக்கின்படி எங்களை நடத்தி வருகிறீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி ஸ்தோத்திரம். வருகிற ஆண்டினுடைய வாக்குத்தத்தங்களுக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த காரியத்துக்காக நாம் யாராவது ஒருவர் நாம் ஜெபிக்கலாம். இயேசுவே நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, இசப்பா அந்த காலை வேளையில கூட இசப்பா எங்களுக்கு அந்த வாக்குத்தத்தத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே, இசப்பா இந்த வருடங்களுக்கு வாக்குத்தத்தத்தை தந்தது போல இசப்பா அதன்படி இசப்பா இந்த வருஷம் முழுவதும் இசப்பா எங்களை நடத்துவது போல இசப்பா வருகிற ஆண்டு இசப்பா எங்களுக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை நீங்கள் தாங்க தகப்பனே. இசப்பா அதுக்கு இசப்பா நாங்கள் ஆயத்தமாக இருக்க இசப்பா எங்களையே நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள இசப்பா வாக்குத்தத்தத்திற்காக இசப்பா நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. இசப்பா நாங்கள் ஏதோ ஏனோ தானோ இசப்பா எடுக்காதபடிக்கு இசப்பாவுமே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மிடத்துல நாங்கள் இசப்பா ஜெபித்து கேட்டு இசப்பா அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் எடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. இசப்பா அதே போல சபை வாக்குத்தத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே, இசப்பா நீங்க இசப்பா எங்களுக்கு சபை வாக்குத்தத்தத்தை நீங்க கொடுங்க தகப்பனே. இசப்பா அதன்படி அந்த வருடம் முழுவதும் இசப்பா நீர் எங்களை நடத்துங்க தகப்பனே. இசப்பா எங்களை இந்த வருடம் முழுவதும் எப்படி நடத்தினீரோ அற்புத அதிசயமாய் நடத்தினீரோ அதே போல இசப்பா எங்களை அடுத்த வருஷமா இசப்பா உங்க வருகை தாமதிக்குமானால் இசப்பா எங்களை நடத்துங்க தகப்பனே. இசப்பா உங்களுடைய கிருபை எங்க மேல இருக்கட்டும் தகப்பனே. இசப்பா ஸ்தோத்திரிக்க அதே போல இசப்பா குடும்ப வாக்குத்தத்தத்துக்காக ஜெபிக்கிறோம். இசப்பா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இசப்பா நீங்க என்ன வாக்குத்தத்தத்தை தரீங்களோ இசப்பா அதன்படி இசப்பா நாங்களும் நடந்து கொள்ள இசப்பா அதுக்கு ஏற்றவாறு நாங்களும் நடந்து கொள்ள இசப்பா நீங்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. இசப்பா அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இசப்பா எங்க வாழ்க்கையில ஆமென் என்று இசப்பா ஸ்தோத்திரிக்கிற நிறைவேற நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. இசப்பா ஒவ்வொரு பிள்ளை வாழ்க்கையிலும் இசப்பா நீங்க அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுங்க தகப்பனே. இசப்பா அந்த வாக்குத்தத்தத்திற்கும் எங்க வாழ்க்கைக்கும் இசப்பா எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி இருந்தாலும் இசப்பா கடைசியில இசப்பா எங்களுக்கு ஒரு நல்ல இசப்பா ஸ்தோத்திரிக்கிற கிருபை நீர் எங்க மேல வைக்கிறபடியாய் நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. இசப்பா நாங்கள் அந்த வாக்குத்தத்தத்துக்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படியே சேர்ப்பவர்களுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறாங்க. நம்ம கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்து நம்ம ஜெபிப்போம். நம்முடைய சபையிலே ஸ்தோத்திர ஆத்துமாக்கள் திரளாய் வர வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, வருகிற ஆண்டிலே நாம் சில வேலைகளை நாம் செய்ய போகிறோம். அது எல்லாரும் இணைந்து செய்ய வேண்டும். நேற்று இரவில் நான் சொன்ன மாதிரி போல நம்ம எல்லாரும் அர்ப்பணிக்கும் பொழுது, நாம நேரங்களை ஆண்டவருக்கென்று திட்டமிட்டு ஒதுக்கும் பொழுது அந்த காரியத்தை தேவன் நமக்கு தந்து நம்மளை நிறைவாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார். முதலாவது கர்த்தர் நம்மளை நம்பணும். நம்பினாதான் நம்ம கையில் ஆத்துமாக்களை கொடுப்பார். ஸோ அப்போ நாம அதுக்குண்டான உத்தரவாதத்தை ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். ஆண்டவரே நான் செய்வேன், ஆண்டவரே நீங்க எனக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாலும் சரி, எந்த ஒரு காரியத்தை சபையிலேருந்து எனக்கு தந்தாலும் சரி, ஆண்டவரே நான் அந்த ஊழியத்தை செய்ய நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஸ்தோத்திரம். நான் உங்க ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க அர்ப்பணிச்சு நிற்பீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஊழியங்களை கர்த்தர் திட்டங்களை தந்து அதை செயல்படுத்த கர்த்தர் உதவி செய்வார். ஸோ அதற்காக நாம் என்ன பண்ண போறோம்னா ஆத்மாக்களுக்காக ஜெபிக்க போறோம். அடுத்து வருகிற ஆண்டில் நம்ம உடன்பிறப்புகள் எல்லாரையும் நம்ம சந்திக்க போகிறோம். சந்தித்து நம்ம சொந்த பந்தங்களை எல்லாம் சித்தப்பா பெரியப்பா மக்கள் இவங்க எல்லாருக்கும் நம்ம சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை அவங்களுக்கு சொல்லணும். நீங்க ஆயத்தமாகுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை சொல்லணும். மனம் திரும்புங்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும். பரலோக ராஜ்யம் சமயமாய் இருக்கிறது என்று சொல்லி நம்ம சொல்லி ஆண்டுடைய சமூகத்துல நம்ம நின்று ஜெபித்து அந்த பிள்ளைகளை எல்லாம் நம்ம சொந்த பந்தங்களை எல்லாம் சந்திக்கணும். நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள், நம்முடைய வேலை செய்கிற இடங்களிலே இருக்கிற எல்லாரையும் நம்ம சந்திக்க போகிறோம். அந்த காரியங்களை நாம் செய்ய போகிறோம். அடுத்து ஒவ்வொரு கிராமத்தையும் நாம் தத்தெடுக்க வேண்டும். கிராமங்களை தத்தெடுத்து அந்த கிராமங்களிலே நாம் எப்பொழுது நம்ம ஃப்ரீயா இருக்கிறோமோ வாரத்தின் நாட்களில நம்ம நடந்து போய் ஸ்தோத்திரம் அந்த கிராமங்களை எல்லாம் ஜெபம் பண்ணி ஆண்டவரே இங்கிருந்து ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. அப்போ இதுக்கெல்லாம் நமக்கு என்ன தேவைன்னா நல்ல ப்ரேயர் நமக்குள்ள இருக்கணும். நல்ல ப்ரேயர் இருந்து நம்ம வாக் பண்ணும்போது அந்த கிராமத்தை வாக் பண்ணும்போது கர்த்தர் நம்ம கால் மிதித்த தேசத்தை எல்லாம் நமக்கு சொந்தமாக்க வேணும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆபிரகாமுடைய சந்ததி தானே நாம் எல்லாரும். ஆமா, விசுவாச மார்க்கத்தார் யாவரும்
யாருடைய பிள்ளைகளா இருக்கிறோம்? ஆபிரகாமுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அப்போ ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நீ எங்க சுற்றி திரிந்து நடக்கிறாயோ அது எல்லாம் நான் உனக்கு என்ன செய்வேன்? சொந்தமாக்குவேன்னு சொல்லியிருக்காரு பாருங்களேன். அப்ப நாம எல்லாரும் நடந்து ஸ்தோத்திர வண்டியில ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு நாம என்ன பண்ணணும்? அப்படியே நடந்து ஃபுல்லா வாக் பண்ணி அந்த ஏரியாவை நாம என்ன பண்ணணும்? ஜபத்துல நிரப்பணும். ஸோ அப்போ அது கிராமத்தை தத்தெடுக்கிற ஒரு காரியம். ஸ்தோத்திரம். அப்படி கிராமத்தை தத்தெடுத்து கொண்டு நாம் அவைகளுக்காக நாம் தனிப்பட்ட விதத்துல ஜபத்துல அதனால காரியங்களை எல்லாம் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கப்படும். எப்படி செய்யணும், என்ன மாதிரி நடந்துக்கணும், எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதையெல்லாம் நாம உங்களுக்கு ஆலோசனையா சபையில சொல்லித்தரப்படும். ஸோ அப்போ நாம அந்த காரியத்தின்படி ஒழுங்கு கிரமமாய் நம்ம செய்யும்போது அப்போ தேவன் கேக்குதுங்களா நான் பேசுறது? ஓகே, தேங்க்யூ ஓகே, தேங்க்யூ. அப்ப கரண்ட் பயிற்சி அதனாலதான். அப்போ நாம ஜெபிக்க போகிறோம். சரி, அடுத்து வேத தியான குழுக்களை நாம் ஏற்படுத்த போகிறோம். சபையில வேதத்தை தியானிக்கக்கூடியது. சண்டே சர்ச்சு முடிஞ்ச உடனே ஒரு குறிப்பிட்ட டைமிங் குழுவாக பிரிச்சு விட்டுருவோம். அந்த குழுக்கள்லாம் உட்கார்ந்து என்ன பண்ணணும்? வேதத்தை தியானம் பண்ணி அதை எனக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ அப்போ நாம அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போதுதான் நாம நற்குணசாலிகளாக நாம மாற முடியும். வேதத்தை தியானிக்க நாம் தேவனோடு நெருங்குவோம். வேதத்தை நாம் தியானிக்கும் போது நம்முடைய உள்ளான மனுஷன்ல பெரிய மாற்றங்கள் உண்டாகும். ஸோ அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம வருகிற நாட்கள் செய்ய போகிறோம். ஆண்டவரும் அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தங்களை தான் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். சாவே ஸ்தோத்திரம். அந்த வாக்குத்தத்தம் தொய்ந்து போயிடுது. ஒரு விஷயத்தை செய்யும் போது ஆரம்பிக்கும் போது நம்முடைய சபையில எல்லாம் உற்சாகமா இருக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நாட்கள் ஆனே அப்படியே சோர்ந்து தொய்ந்து அதுவே அந்த அட்ரஸே இல்லாம போயிடுது அந்த காரியம். நம்ம வருகிற ஆண்டுல அப்படி இருக்கக்கூடாது. நாம திட்டம் பண்ணினதை சரியா செய்யணும், சரியா அதுல நிலைத்திருக்கணும். சோர்வு பலகீனம் என்பது வரவே கூடாது ஆவியில. ஸ்தோத்திரம். இதற்காக நாம யாராவது ஒருவர் நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ராஜா. இந்த காலை வேளையில் புதிய நாளை நேர் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. தகப்பனே, இந்த காலை வேளையில கூட ராஜா அப்பா நாங்க புதிய ஆத்துமாக்களுக்காக உடைய கருத்துல வருகிறோம் இயேசு ராஜா. தகப்பனே ஸ்தோத்திரம். எங்க சபையில் ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்ய ஆண்டவரே தேவாதி தேவன் நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசப்பா. வடக்கும் கிழக்கும் தெற்கும் மேற்கும் ஆண்டவரே அநேக கட்டுகளோடு இருக்கிற மக்களை சந்திக்க நீங்க ஆண்டவரே இயேசப்பா எங்களை ஒவ்வொருவரோடு நீங்க இடைபடுங்க இயேசப்பா. தகப்பனே, வருகிறதான அந்த புதிய ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரே இயேசப்பா அவங்க குறைவுகளால் வருவாங்க இயேசப்பா. அந்த குறைவுகளை பாராம நாங்க அவங்களுடைய பாரங்களை சுமக்கத்தக்கதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒருவர் தாங்கி ஒருவர் மேல் ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து தகப்பனே உங்களுக்குள் உங்களை மன்னித்தது போல நீங்களும் அவர்களுடைய குறைகளை எல்லாம் மன்னித்து இயேசப்பா நீங்க சகோதரனை போல நீங்கள் ஆண்டவரே இயேசப்பா பழகி ஆண்டவர் அந்த ஆத்துமாக்களை திடப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது செபிக்கிற ராஜா. ஏசப்பா ஸ்தோத்திர ராஜா. ஸ்தோத்திர ராஜா. இந்த புதிய ஆண்டிலே நாங்க அநேக புதிய ஆத்துமாக்களை அறுவடை செய்யணும் ராஜா. தகப்பனே ஸ்தோத்திரம். நீங்க அப்படி செய்வதற்காக நன்றி ஏசப்பா. இன்னும் ராஜா நாங்க ஆண்டவரே ஏசப்பா எங்களை நீ ரட்சித்தது போல ராஜா எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவரே எங்கள் தாய் தகப்பனுடைய சகோதரிகள் இருந்து ஆண்டவரே எங்கள் கணவருடைய அப்பா அம்மா சகோதரிகள் வரை ஆண்டவரை ரட்சிக்க எங்க உறவினர்களையும் நீங்க ரட்சிக்கணும் ஏசப்பா. நீங்க வருகிற நாட்கள் சமீபம் நாங்க பாக்குறோம் ஏசப்பா. தகப்பனே, அந்த நாட்களில் ஐயா தகப்பனே எங்களை சார்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ரட்சிக்கும்படியா உதவி செய்யுங்க. அதுக்கு எங்களை தகப்பனே ஏசப்பா பக்குவப்படுத்துங்க ஏசப்பா. உங்களுடைய
சுவிசேஷத்தை எடுத்து செல்ல ஆண்டவரே அவர்கள் எடுத்து சொல்லும்படியாய் நீர் உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்பா சோதர ராஜா, நாங்க வேலை செய்யற வேலை ஸ்தலங்களிலும் சரி ஏசப்பா, பிள்ளைகள் போகிற ஆண்டவரே அந்த ஸ்கூல்ல அப்பா பழகுற நண்பர்களோடு சரி ராஜா தகப்பனே ஸ்தோத்திரம் ஏசப்பா. இன்னும் தகப்பனே குடியிருக்கிறதான அக்கம் பக்கத்துல ஆண்டவரே வீட்டாரையும் சந்திக்கவும் உங்க சுவிசேஷத்தை அறிவிக்கவும் ராஜா எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க தகப்பனே பக்குவப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா உமக்காய் ஆண்டவரே ஊழியத்தை செய்ய அப்பா உறுதியாய் செய்ய ஆண்டவரே சோதரம் சோதரம் சோர்வில்லாமல் செய்ய என் தேவன் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்க ஆண்டவரே உங்களுடைய அன்பினால ஆண்டவரே உங்களுடைய தயவுனால உங்களுடைய கிருபையினால ஆண்டவரே நீங்க வழிநடத்தும்படியாய் கெஞ்சுகிறோம் சுவாமி ஏசப்பா. இந்த நாட்களிலே நீங்க தந்த ஒவ்வொரு வாக்கு தத்துக்காக உங்களுடைய கருத்துல கொடுக்குறோம் சாமி. அப்பா நீங்க ஆண்டவரே நீ தந்த வாக்கு தத்தம் ஆமேன் என்றும் ஆண்டவரே நிறைவேறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இனி வருகிற காலங்களிலும் சரி ராஜா, இந்த புதிய ஆண்டிலே நீர் தரப்போற வாக்கு தத்துக்காய் ஸ்தோத்திர ராஜா. அப்பா ஸ்தோத்திர ராஜா. அப்பா இன்னும் நாங்க ஆண்டவரே இசப்பா ஜபத்துல சோர்ந்து இருக்கிறோம். அந்த சோர்வுகள் எல்லாம் நீங்க அப்பா ஸ்திரப்படுத்துங்க இசப்பா ஸ்தோத்திர ராஜா. அப்பா நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல நாங்க ஆண்டவர் 30, 60, 100 அறுவடை செய்ய எங்களுக்கு ஜெபம் தேவைங்க ஏசப்பா. அப்பா நாங்க ஆண்டவரே அந்த எங்களுக்கு கிடைக்கிறதான எஞ்சி இருக்கிற நேரத்தை வீணாய் கழிக்காதபடி ஒவ்வொரு தகப்பனே குக்கிராமங்களுக்கும் தகப்பனே அப்பா தகப்பனே பிரயாணப்பட்டு ராஜா அப்பா ஆத்மாவை அறுவடை செய்ய ராஜா நீங்க எங்களுக்கு ஒவ்வொருவரோடு இடைப்படுங்க அப்பா. எங்களுடைய தகப்பனே ஜெபத்துல ஆண்டவரே நாங்க உறுதியா இருக்கணுங்கிற ஒரு வாஞ்சி வைராக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்தள்ளும்படியா ஏசப்பா. உங்க சமூகத்துல அநேக ஆத்மாக்களை நாங்க கொண்டு வர நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா ஏசப்பா. அது மாத்திரமல்ல ராஜா தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்ததும் அப்பா நாங்க ஆண்டவரை இன்னும் வேதத்தை எப்படி தியானிக்கணும் அப்பா, அதை எப்படி புரிந்து கொள்ளணும், அதை எப்படி மற்றவங்களுக்கு ஆண்டவரே அந்த தியான பழக்கத்தை நாங்க கொண்டு வரணும்னு புதிய ஆத்மாக்களுக்கு நாங்க சொல்ல ஆண்டவரே நாங்க இன்னும் பலப்படணும் ஐயா. தகப்பனே ஊழியக்காரர் சொன்னது போல ராஜா உங்களுடைய தகப்பனே அனுதின தியானத்தை நாங்க ஆண்டவரே ஏசப்பா அந்த இடத்துல ஆண்டவரே தகப்பனே ஆராதனை வேலை முடிஞ்சதும் நாங்க ஒன்று கூடி ஆண்டவரே அந்த தியான பழக்கத்தை கற்றுக்கொள்ளணும் ராஜா. அப்பா நீங்க அப்படி செய்வதற்காக கோடி நன்றிகள் ஏசப்பா. ஸ்தோத்திரங்க ராஜா ஸ்தோத்திரங்க ராஜா. இன்னும் நாங்க ஆண்டவரே ஏசப்பா தகப்பனே நீர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த ஊர்களை எல்லாம் தத்தெடுத்து ஏசப்பா அதன் மேல் தாகத்தோடு நாங்க ஜெபிக்கணும். கட்டந்தோர்களை தொலாவி ஆண்டவரே அவர்களை கட்டுகளை விடுவிக்க நாங்க ஆலயத்துக்கு கொண்டு வர அப்பா தகப்பனே வாஞ்சையாய் போகணும் ஏசப்பா. அப்பா தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்க அப்படியே உதவி செய்ய போற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் ஜெபப்பா தகப்பனே நேரங்களை எங்களை ஒவ்வொருவருக்கும் அதிகப்படுத்திட்டாங்க அப்பா. ஒருவருடைய குறைகள் காணாதபடி ராஜா நாங்க ஆண்டவரே நீங்க எங்கள் குறைகள் பாராம ஆண்டவரே எங்களை ஆண்டவரே எசப்பா மன்னித்தீங்களே ராஜா. அது போல நாங்க மற்றவங்களுடைய குறைகள் சொல்லாதபடி எசப்பா நாங்க புதிய ஆத்மாக்கள் நாங்க அறுவடை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் காலை நேர ஜெபங்கள் அதிகரிக்கணும் ஏசப்பா. இந்த நாட்களில் நீங்க தகப்பனே இந்த வேலைகளை நீர் எங்களுக்கு பழக்க வைக்கிறீங்க ஏசப்பா. அந்த பழக்கம் அப்படியே எங்களோடு இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா ஏசப்பா. அப்பா தகப்பனே அந்தி சந்தி மத்தியான ஜெபம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறீங்க அப்பா. எங்கள் உதடுகள் ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற உதடுகளா இருக்கணும் ராஜா. என் தேவன் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி ஏசப்பா. அப்பா நாங்க பிரயாசப்படுகிற காரியங்கள் அநேகம் ஆனாலும் ராஜா ஆரம்பத்தில் ஆண்டவரே உற்சாகத்தோடு செய்கிறோம். ஆனா முடிவிலே சோர்ந்து போகிற ராஜா. அந்த பலவீனப்படுத்துகிற சோர்வுக்கு கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நம்ம கடிந்து கொள்ளுகிற ராஜா. என் தேவன் ஆண்டவரை எல்லா காரியத்தையும் நீர் இருந்து வழிநடத்த போற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்க இந்த நாட்களில் ஏறெடுக்கிற ஜெபத்துக்கு நீங்க பதில் தந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. நாங்க பிரயாசப்படுகிற காரியத்தில் நீர் ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்து எங்களோடு இருக்கிறபடினா அப்பா நாங்க ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறவராய் இருக்கிறபடியா நான் எங்களுக்கு ஸ்தோத்திர ராஜா. கொடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. எல்லாவற்றையும் ஆணிப்பா இந்த கருத்திலே கொடுக்கிறோம் எங்கள் ரட்சகர் மேற்கொள் நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினால கெஞ்சி மன்றாடி கேட்கிறோம் எங்கள் ஜீவன் நடத்தகப்பனே. ஆமென் 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 ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டுக்கிறபடியா கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் சங்கீதம் 98 நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 98 பக்கம் 731 பக்கம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள்,
அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரம் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையும் உண்மையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகளெல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிக்கைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக. கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கெம்பிரித்து பாடக்கடவது. அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. இந்த வார்த்தையில நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம், ஸ்தோத்திரம், இங்க அநேக பொருட்களை சொல்லப்பட்டிருக்கு. தேவன் செய்ததற்கு மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்று இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதுதான் முதல் 3 வசனத்துல நம்ம பார்க்கிறோம். தேவன் நமக்காக செய்ததை பார்க்கிறோம். அப்போ ரட்சிப்பு இந்த உலகத்துல, இந்த பூமியில கர்த்தர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அப்போ பூமியின் குடிகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சந்தோஷமாய் கர்த்தருடைய சந்நிதியிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆர்ப்பரித்து அவருடைய சமூகத்திலே நாம் பாடி என்ன செய்ய வேண்டும்? ஆனந்த முழக்கமிட வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் தீமையை வெற்றி கொண்டு நீதியான ரட்சிப்பையும் கிருபையும் உத்தம தன்மையையும், ஸ்தோத்திரம், அவர் என்ன செய்ய போகிறார் சொன்னால் நிலைநாட்ட போகிறார். ஆகவே ஸ்தோத்திரம், அவருடைய ஆட்சியின் கீழே இந்த பூமி எல்லாம் வரப்போகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா மலைகள், கடல், ஆறுகள் இவையெல்லாம் தன்னை அடக்கி ஒடுக்கி கொண்டிருக்கிறது. ரோமர்ல நம்ம படிக்க முடியும். எப்போ அந்த ரட்சிப்பு வரும்னு சொல்லி அவைகளெல்லாம் காத்து கொண்டிருக்கின்றன. தன்னை முழுமையாய் வெளிப்படுத்த தேவன் ஆதியிலே படைத்தது போல அந்த சாயல், அந்த படைப்புக்கு நேராக அவைகள்லாம் வரப்போகிறது. கர்த்தருடைய நாளிலே, கர்த்தருடைய ஆட்சியின் நாட்களிலே மலைகள் எல்லாம் தன்னுடைய முழுமையாய் தன்னை சுருக்கி கொண்டு, நம்முடைய மனிதன் எவ்விதமாய் இருப்பானோ அதற்கு ஏற்ற விதமாய் தன்னை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் சுருக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியை அரசாட்சி செய்ய வரும் பொழுது அவைகளெல்லாம் என்ன செய்யும்? சந்தோஷித்து கம்பீரித்து அது என்ன செய்யும்னா, அதான் கடைசி 3 வசனம், சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக. கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கம்பீரித்து பாடுவதாக அப்படின்னு சொல்லப்படுது. ரோமர்ல 8ஆம் அதிகாரத்துல அது சொல்லப்படுகிறது. அப்போ அது எல்லாம் அதுக்காக, தேவனுடைய வருகைக்காக இயற்கைகள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு நாள் நம்மளை எப்படி நாம இருப்பது என்று சொல்லி, அவர்கள் பூரணமாய் படைக்கப்பட்ட அந்த மலைகள், குன்றுகள் எல்லாம், இயற்கைகள் எல்லாம் தன்னை, ஸ்தோத்திரம், மனிதன் பாவம் செய்த பொழுது, அவனுடைய வாழ்நாள் குறுகும் பொழுது அது தன்னையும் அது என்ன செய்து கொண்டது என்று சொன்னால் குறுக்கி கொண்டது. அப்பதான் மனிதன் இந்த பூமியில வாழ முடியும் என்பதனால். அப்போ அது விடுதலையாக அது காத்து கொண்டிருக்கிறது கர்த்தருடைய வருகைக்காக. ஆகவே நாமளும் கர்த்தருடைய வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம். நாமளும் கர்த்தருடைய சமூகத்திலே பாடி கம்பீரமாய் துதித்து கர்த்தரை சந்தோஷத்தோடு மகிழ்ந்து பாடும் பொழுது, ஸ்தோத்திரம், கர்த்தர் நாமும் இந்த பூமியிலே அதி சீக்கிரமாய் அவருடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படும். அவருடைய ராஜ்யம் வரும். இந்த பூமியை அவர் நியாயம் தீர்க்க வரப்போகிறார். பூலோகத்தை அவர் நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் அவர் என்ன செய்ய போகிறார்? நியாயம் தீர்க்க வரப்போகிறார். ஆகவே அந்த சந்தோஷத்தோடு கூட, மகிழ்ச்சியோடு கூட, கர்த்தர் அதி சீக்கிரமாய் வருகிறார், நியாயம் தீர்க்க வருகிறார் என்று சொல்லி நாம் மகிழ்ச்சியோடு கூட, ஆனந்த சத்தத்தோடு கூட, கம்பீரத்தோடு கூட நாம் பாடி கர்த்தரை ஆர்ப்பரித்து மகிமைப்படுத்துவோம். அந்த வேலையை நாம் செய்வோம். நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம மத்தியிலே செய்ய வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, நன்றியோடு கூட இந்த வேலையிலே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்.
ராஜாவே, இந்த காலை வேளையில உங்க பாதத்திலே நாங்கள் வந்து அமர்ந்திருக்க கத்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் தேவரீர் ஆசீர்வதித்து பிள்ளைகளை பலப்படுத்தி நடத்துவீராக. சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க, ஆரோக்கியமாக்குங்க, சௌக்கியமாக்குங்க. தேவ சமாதானம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். நீங்க நல்ல வேலைகள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். பிரயாணங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரே பிரீதியா இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் செய்கிற செய்கைகள் பேச்சுகள் எல்லாம் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை கொண்டு வரட்டும். நாங்கள் சிறுகணும், நீங்க ஒருவரே பெருகணும். நீரே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. பகல் ஆராதனை, பகல் ஜெபங்களை ஆசீர்வதிங்க. இரவு ஜெபங்களை இந்த நாளிலும் கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பாஸ்டர் ஸ்தோத்திரம் பாஸ்டர்.